அன்புக்குரியவர்களே, பயமும் கவலையும் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது 2ம் தேவையா? இல்லையா? அப்படிங்கிறத நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. பயத்துல 2 விதமான பயம் இருக்குங்க. ஒன்று மனிதனை பார்த்து பயப்படுவது. 2வது இறைவனை பார்த்து பயப்படுவது. மனிதனை பார்த்து பயந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதனை விட்டு நாம் தூரமாகி விடுவோம். ஏன்னா துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு. ஏன்னா ஒரு ஒரு மோசமான ஒரு மனுஷன்கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க இல்லையா? அவன பயந்து ஒதுங்கிடுவாங்க. இறைவனை பார்த்து பயப்படுவதற்கு பார்த்தீங்களா, இது நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா இறைவனை பார்த்து நம்ம பயந்தோம்னா இறைவனிடத்தில் நெருக்கம் ஏற்படும். வழிபாடுகளை ரொம்ப திருத்தமாக செய்வதற்கான சூழல் ஏற்படும். அது மட்டுமல்ல, எப்பவுமே நன்மை செய்யணும்ன்ற ஆர்வம் இருக்கும். பாவம் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும். தான் செஞ்ச பாவத்தெல்லாம் இறைவன் தண்டித்து விடுவானே அப்படின்ற ஒரு பயத்தோட இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாசல் திறக்கப்படும். அதாவது அதிகமான முறையில நல்ல செயல்கள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். சரி, இவ்வளவு நாளா நான் இருந்துட்டேன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். ஆக இவையெல்லாம் இறைவனை பார்த்து பயப்படுவதனால் வரக்கூடிய விளைவுகள். இந்த பயம் நமக்கு தேவைதானுங்கள. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கவலை. கவலையிலேயே 2 விதமான கவலை இருக்குங்க. ஒன்று உலகத்தை பற்றிய கவலை, 2வது மறுமையை பற்றிய கவலை. உலகத்தை பற்றிய கவலையை நம்ம அதிகமா பட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மன அழுத்தம் வரும், உடல்ல நோய் வரும், விரக்தி வரும், மோசமான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் மறுமையை பற்றிய கவலை இருக்கு பார்த்தீங்களா, கண்டிப்பா தேவை. அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாது, நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். என்ன ஏற்படுத்தும்? ஆகா, நம்ம இவ்வளவு நாளா இருந்திருக்கிறோமே, நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு கவலை வரும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு கவலை வரும். நம்ம இந்தந்த பாவத்தெல்லாம் செஞ்சிட்டோமே, இதுக்கு எப்படி பரிகாரம் செய்வது அப்படிங்கிற ஒரு கவலை வரும். ஆக நம்முடைய இதுவரைக்கும் நடந்த வாழ்க்கை சரி, ஆனால் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வோமே, மறுமையில வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதனாக நாம் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படும். ஆக இந்த கவலை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மறுமையை பற்றிய கவலையினால் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும்.